சார் சுரேஷ் காமத் சார் ப்ரொடியூசர் சொன்னாங்க, சுதீப் சார் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஃபேவர் பண்ணது மாதிரி ரெவென்யூ ஷேரிங் இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்க் எடுத்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. பொதுவாக பெரிய பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் பேசிட்டு இது மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு என்ன காரணம், என்ன டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அவர் எதுக்கு பண்ணுறாரு எனக்கு தெரியல, நான் எதுக்கு பண்ணேன்னு தெரியும் சார். ஐ திங்க் ஒரு 29 இயர்ஸ் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. இப்போ அந்த கொஞ்சம் சுச்சுவேஷனில் இருக்கேன் சார், ரெவென்யூ ஷேர் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்குது. அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஒர்க்கிங் வித் குட் பேனர்ஸ், குட் பீப்புள். அதுக்கு வந்து கொஞ்சம் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஐ திங்க் போஸ்ட் கோவிட் த டெக்கரம் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் தமிழ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பிஸ்னஸ் யூனோ த டைனாமிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு சார். இப்போ வந்து படம்ல காசு இல்லைன்னு சொல்ல முடியாது, காசு நிறைய இருக்குது சார். ஆனால் ஐ திங்க் த மேத்தமேட்டிக்ஸ் that is going with the films today, with the economy, I think that needs a little attention. இப்போ வந்து இது பண்ண முடியும் சார், ஏன்னா நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது budgets cannot be compromised. Other actors' payments cannot be compromised. Nothing can be compromised. I think the only way, the biggest revenue, I guess, apart from the production, வந்து ஒரு பேர் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போனால் அங்கே தான் போகுது பெரிய விஷயம், பெரிய அமௌண்ட். I think அங்கே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி if we can collaborate well, I think by the end of the day, the pressure on the production house will be much lesser. Same thing goes production house கூட சார். இது வந்து இப்போ வந்து ரெவென்யூ ஷேரிங் வந்து எப்போ பண்ண முடியும்னா, அவரு கூட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட தே ஹாவ் டு மெயின்டைன் தட் ரிலேஷன்ஷிப். அப்போ தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா அங்கே தான் பிரேக் ஆகுது அது. ஐ திங்க் சத்யஜோதி அண்ட் us have gone very well together and I'm happy we did it, sir. Good evening, Mr. Sudeep. Shalini here. Hi, ma'am. The Max was wonderful. And how did Mr. Vijay Karthikeya impress you the second time, and why Mark? See, if you fall in love with the person once, no, you don't need to fall in love again, right? சார் இப்போ क्वेश्चन கேட்குறேன் சார். சார் எஸ் சார். இப்போ மஸ்துகா மலேகா பாட்டில் ஒரு வருஷம் ஸ்லோ சார். அந்த மஸ்துகா மலேகான்னு ஒரு பாட்டு பாடுறீங்க, அந்த சாங்கில் அந்த ஹீரோயினை நீங்கள் வந்து தொடவே இல்லை. ஆமாம், தொடாமே நடிக்கிறீங்க சார். உங்களுக்கு எதுக்கு சார் ஃபீல் ஆகுது? இல்லை இல்லை, அந்த சாங்குக்கு நீங்கள் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ் பண்ணி அப்படிச்சா அந்த சாங்கோட பார்வையாளருக்கு ரொம்ப இருக்கும் சார். எனக்கு தமிழ் வருது, இவ்வளோ ஸ்பீடாக வரா சார், கொஞ்சம் ஸ்லோவா எனக்காக ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஆமாம், தொடவா அடிச்சிருக்கீங்க, என்ன காரணம்? தொட வேண்டாம் சொன்னாங்களா, உங்களுக்கு கூச்சமா? யார் தொட வேணாம்னு சொன்னாரு? இல்லை அவங்க சொன்னாங்களா? இல்லை சார், ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்டுக்கும் சொல்ல மாட்டாரு தொட வேணாம். அப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்கே வர முடியாது. அப்போ ஏன் நீங்கள் தொடரணும் சார். நீங்கள் ஆனால் எங்கே எப்போ பண்ணணுமோ அப்போதான் பண்ணணும். எல்லா இடத்துல பண்ணக்கூடாது, எல்லா இடத்துல பண்ணக்கூடாது. இங்கே வந்து கேரக்டருக்கு சூட் ஆகாது. இந்த கேரக்டர் போயிருக்கிற ஒரு ரூட்ல இருக்கிற ஒரு இன்டென்ஷன்ல அங்கே வந்து சாங்குக்கு வர்றதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இந்த சாங் வந்து சும்மா ஒரு சாங் இல்லை, அந்த குரு சார் ஒரு வெட்டிங், அவருக்கு ப்ரொவோக் பண்ணுறதுக்கு, இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் அந்த வெட்டிங் உள்ள வரேன் நான். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வரேன். அப்போ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு போகுது, அங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. நான் டான்ஸில் இன்வால்வ் ஆகுறதுக்கு அந்த பொண்ணோட இன்வால்வ் ஆகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். சாங்கில் இன்வால்வ் ஆகிருக்கேன், பொண்ணோட இல்லை. இன்னொரு கொஸ்டின் சார், படத்தில் நீங்கள் நிறைய இடத்துல சிகரெட் பிடிக்கிறீங்க, ஆனால் ஒரு டயலாக் சொல்கிறீங்க, உடம்பு ஹெல்த்தாக இருக்கணும்னு சிகரெட் பிடிக்காதீங்க. உடம்பு சொல்லவே இல்லை சார். தம் அடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணணுண்டான்னு சொன்னேன், அவ்வளோதான் சார், விடணும்னு சொல்லலை சார். ஆனால் நீங்கள் படத்தில் நிறைய இடத்துல பிடிக்கிறீங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இங்கே சிகரெட் யாரை நடிக்கிற அவருக்கு மட்டும்தான் தெரியும் சார். சில சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப டயர்டான போது அந்த ஃபீல் வருது, விட்டுடணும்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் வந்து போயிடுவோம். கம்மி பண்ணணும்டா சொல்ல இருக்குது, விடணும் நான் சொல்லலை சார். நீங்கள் யூ ஹவ் பீன் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் 3 decades. போஸ்ட் கோவிடை பற்றி இப்போ பேசினீங்க, ஹவு த பிஸ்னஸ் மாடல் இஸ் சேஞ்சிங். டு யூ திங்க் த ஆடியன்ஸ், த வே தே கன்சியூம் த மூவி, come to theaters have changed a lot? The movie watching habit has changed a lot post COVID, and what are the challenges a creator faces? Exposure, sir. I think the exposure to cinema, exposure to content, exposure to varieties of actors and storytelling, conceiving, everything has been overly exposed, because when the COVID happened, I think everybody got exposed
introduced to platforms which is coming in the OTT. So the people started watching other films, the speed of the films, making of the films. See, the storytelling of our Indian cinema has not changed, sir. I think the dynamics have changed, conceiving patterns have changed. I think you need to tell a story to the point now. Unnecessary things cannot be accepted because I told you, once we are introduced to certain things, I think the pattern is accepted and we need to adapt it. So dynamics have definitely changed. That's why you see a difference in storytelling today. You don't have a formula. As in a hero comes and suddenly an introduction song, and suddenly one love song, suddenly there's a comedy track which is irrelevant to the script. Today, as audiences, I'm very sure you know that once you go into the film, you don't mind anything as long as it is coming in the flow of the film, sir. Nothing which is irrelevant, correct? So as long as whatever I'm telling on the screen is not disturbing the plot I'm trying to tell you, I think everything is okay. That started, I think that kind of a penetration of storytelling has started post-COVID, which we strongly need to accept and adapt and alter. One last question before I pass it. Until a few years ago, South Indian cinema meant Tamil and Telugu cinema. But today, Sandalwood has gone so big, broken barriers, found new boundaries too. What was the impetus exactly for that? You have been making good movies, but the exposure, the kind of boundaries that you broke, and what was the impetus for that? Nothing, sir. I think constant effort, evolution, and intent. Everybody wants to do well. You know, we just cannot accept that one particular person or a family in whole of India is doing extremely well. We all just keep clapping for them. Yeah, we all evolve. We all want to grow. And when I think generations pass, you know, we all accept what is happening. When we learn what to do, you know, wanting to grow more, wanting to deliver is never an illegal part of a mindset. As long as you know what you want to do. If you have it within you, why not achieve? Why are you just being an audience and clapping? You know, get up, conquer. That's what I believe. You do it. We can do it. No, everybody does it. சுதீப் சார் குட் ஈவினிங் சார். சார் டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட மேக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இங்கே சார் நான் எங்கே பார்த்து ஆன்சர் இங்கே சார் சார் டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட திரும்பவும் மேக்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு அவரோட திரும்பவும் ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு? சேம் திங் வைஸ் வர்சா டு த டைரக்டர் ஆல்சோ. என்ன வாட் இஸ் சார் விஜய் கார்த்திகே டைரக்டர் மேக்ஸ் அவரோட பண்ணீங்க, திரும்பவும் அவர் கூட பண்ணணுங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ரீசனாக இருந்தது? அவரே எனக்கு பிடிக்கும் சார். அவரோட எல்லா விஷயத்தையும் எனக்கு பிடிக்கும் சார். அதுக்கு தான் இங்கேருந்து அங்கே வந்தார் என்னை தேடி. நான் அவரை பிடிச்சிட்டேன். மேக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த விதத்தில் யூ ஃபீல் இட்ஸ் பெட்டர்? We are better by 1 year, the difference of 1 year. We are better by budget because of Satyajyoti. We are better because we know each other. And we are better because we have a fabulous star cast. And we are better because the story, the content in this film is 5 times bigger than the other previous films.